இன்னைக்கு புதன்கிழமை மார்க்கெட்ல ஒரு சுவாரஸ்யமான போட்டி நடக்க போகுது. நேத்து இரவு அமெரிக்க சந்தை பெருசா ரியாக்ட் பண்ணல, கொஞ்சம் சைட்வேஸா தான் முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் நாஸ்டாக் டெக் பங்குகள் சரிஞ்சு 136 புள்ளிகள் இறங்கியிருக்கு. காரணம், முதலீட்டாளர்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமை வரப்போற அமெரிக்காவின் இன்ஃபிளேஷன் டேட்டா பணவீக்க தரவுக்காக இப்பவே வெயிட் பண்றாங்க. ஆனா நம்ம கிஃப்ட் நிஃப்டி இப்பவே +77 புள்ளிகள் உயர்ந்து 26,038ல ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓபன் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி நேத்து 25,935ல முடிஞ்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 26,000. இத உடைச்சா நிஃப்டி பறக்கும். சப்போர்ட் 25,800. சென்செக்ஸ் நேத்து 84,273ல பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 84,600. சப்போர்ட் 84,000. இது ஒரு ஸ்ட்ராங் உளவியல் சப்போர்ட். பேங்க் நிஃப்டி நேத்து சின்னதா சறுக்கி 60,626ல -43 புள்ளிகள்ல கன்சாலிடேட் ஆகியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 60,800. இத தாண்டினா மறுபடியும் ரேலி ஸ்டார்ட் ஆகிடும். சப்போர்ட் 60,400. இன்னைக்கு நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய பங்குகள் SBI அண்ட் PSU பேங்க்ஸ். SBI ரிசல்ட் காரணமா வந்த அந்த ரேலி இன்னைக்கும் தொடருதான்னு பாருங்க. ஆட்டோ ஸ்டாக்ஸ் டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா சார்ட்ல ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு இதுல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். IT ஸ்டாக்ஸ் அமெரிக்கன் நாஸ்டாக் சரிஞ்சதால IT பங்குகள்ல காலையில கொஞ்சம் டல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா இன்னைக்கு மார்க்கெட் பார்வை கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவா இருக்கிறதால ஓபனிங் நல்லா இருக்கும். ஆனா வெள்ளிக்கிழமை வரப்போற இன்ஃபிளேஷன் டேட்டாக்காக மார்க்கெட் வெயிட் பண்றதால உச்சத்துல இருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். சோ அவசரப்படாம சப்போர்ட் லெவல்ல என்ட்ரி கிடைச்சா மட்டும் யோசிங்க. சேஃப் பிளே, ஸ்டாப் லாஸ் இல்லாம இன்னைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. செபி பதிவு பெற்ற ஆலோசகர் நான் இல்லை. முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். ஹாப்பி ட்ரேடிங் மக்களே. பார்த்து பக்குவமா ட்ரேட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு இன்வெஸ்ட் பாத்தை.